Welcome to RSR Max 11th standard exercise 12.1 8th sum chapter on the limits and derivatives. Very important chapter. The concepts in limits and derivatives are very important for our 12th standard. Now sum is limit x tends to 3 of x power 4 minus 81 divided by 2x square minus 5x minus 3. ஃபஸ்ட்டு மெத்தட் வந்து நம்மளால் சப்ஸ்டியூட் பண்ணுறோம், டைரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணுறோம். லிமிட்டை சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு என்ன ஃபார்மில் வருது, 0 1 -1 எனி ரியல் நம்பர் ப்ளஸ் இன்ஃபினிட்டி மைனஸ் இன்ஃபினிட்டி இதெல்லாம் வரலாம். பட் இன்டர்மீடியேட் ஃபார்ம் லிஸ்ட்டு கொடுத்துருக்கோம், அதுபடி வரக்கூடாது. தற்போது டைரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணுறோம். எக்ஸுக்கு பதிலாக 3 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். தற்போது இந்த 3யை இந்த எங்கெல்லாம் எக்ஸ் கூட சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 3 power 4 minus 81 by 2 into 3 square minus 5 into 3 minus 3. 3 power 4 3 into 3 into 3 4 times போட்டால் 81. this 81. இந்த டினாமினேட்டரை சிம்பிளை பண்ணோம்னா that's also 18. 81 minus 81 0 by 18 minus 18 0 by 0. that is indeterminate form. We cannot proceed further. அதனால் we just come to again factorization method. The numerator வந்து x power 4 வந்து x square the whole square 81 வந்து 9 square பிரிச்சுக்கலாம். divided by the 2x square minus 5x minus 3. இது வந்து செகண்ட் டைப் ஃபேக்டரைசேஷன். நார்மலாக நம்ம போகிறது அந்த மெத்தடில் ஃபேக்டரைஸ் பண்ணி வச்சுக்கிறோம். இந்த டினாமினேட்டரை ஃபேக்டரைஸ் பண்ணால் x minus 3 into 2x plus 1. நம்மளுடைய ஃபேக்டரைசேஷன் ரைட்டான்னு செக் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன மெத்தட். ஃபேக்டரைஸ் பண்ண பிறகு இதுலேருந்து இதை ஃபேக்டரைஸ் பண்ணிட்டோம். இதோட ஃபஸ்ட் நம்பரையும் மல்டிப்ளை பண்ணால் அந்த கொடுத்த பாலினாமியலோட ஃபஸ்ட் நம்பர் வந்துடணும். இப்போ x into 2x மல்டிப்ளை பண்ணால் 2x square அது கணக்கோட ஃபஸ்ட் நம்பர். இந்த ப்ராக்கெட்டில் உள்ள செகண்ட் நம்பரையும் இந்த லாஸ்ட் நம்பரையும் இந்த லாஸ்ட் டைம் மல்டிப்ளை பண்ணால் கணக்கோட லாஸ்ட் நம்பர் வரணும். அப்போ -3 into 1 -3. அப்போ நம்மளோட ஃபேக்டரைசேஷன் கரெக்ட். இதான் செக் பண்ணுறதுக்கான மெத்தட். ஃபஸ்ட் நம்பர் இன்ட்டு ஃபஸ்ட் நம்பர் கணக்கோட ஃபஸ்ட் நம்பர், இந்த லாஸ்ட் நம்பர் இன்ட்டு லாஸ்ட் நம்பர் இது கணக்கோட லாஸ்ட் நம்பர். x into 2x square -3 into 1 -3. அப்போ கரெக்ட். இந்த ஃபேக்டரைஸ் அப்படியே வச்சுட்டோம். இந்த இதுக்கு வந்து இந்த x square whole square minus 9 squareக்கு இதை a மாதிரி நினச்சிக்கிறோம். a square minus b square அப்ளை பண்ணுறோம். அப்போ இது a போல், இது b மாதிரி. அப்போ a + b இன்ட்டு a minus b இந்த ஸ்கொயருக்கு. அப்போ x square + 9 இன்ட்டு x square minus 9. இதை ஃபேக்டரைஸ் பண்ண முடியாது ஃபர்தராக. அதனால் இது வந்து மைனஸ் இருந்தால் தான் நம்ம ஃபார்முலா அப்ளை பண்ணலாம். அதனால் இதை அப்படியே வச்சுருங்க. இதை வந்து x square minus 9 3 ஸ்கொயரை போட்டுக்கலாம். இந்த கீழ் டினாமினேட்டர் அப்படியே தான் இருக்கும், சேஞ்ச் பண்ணவே இல்லை. இந்த ஃபஸ்ட் ப்ராக்கெட் அப்படியே வச்சுட்டோம். இந்த x square minus 9 வந்து x square minus 3 ஸ்கொயர்னு போட்டிருக்கோம். இப்போ இந்த ப்ராக்கெட்டுக்கு திருப்பி a + b a - b அப்ளை பண்ணலாம். அப்போ இது a இது b. இந்த x square + 9 அப்படியே இருக்குது. இந்த x + 3 into x - 3 அப்படியே போட்டோம். டினாமினேட்டரில் x - 3 into 2x + 1 இருக்குது. இதில் காமன் ஃபேக்டர் கேன்சல் பண்ணிடும். காமனை கேன்சல் பண்ணோம்னா பேலன்ஸ் வந்து x square + 9 into x + 3 divided by 2x + 1 அப்படிங்கிறது டினாமினேட்டரில் இருக்குது. இப்போ வந்து கிவன் சம் வந்து கொடுத்த சம் இந்த ஃபார்முலேட்டில் வந்து இப்படி மாற்றிடும். சிம்பிளை பண்ணி ஃபேக்டரைஸ் பண்ணி காமன் ஃபேக்டர் கேன்சல் பண்ண பிறகு கொடுத்த சம் வந்து லிமிட் சம் இப்படி மாறிடுச்சு. therefore we are going to apply the limit x tends to 3 of x square + 9 into x + 3 by 2x + 1. இது டைரக்ட் சப்ஸ்டியூட் பண்ணலாம். எக்ஸுக்கு பதிலாக எங்கெல்லாம் x வருது அங்கே 3 போட்டுருங்க. அப்போ 3 square + 9 3 + 3 2 into 3 + 1 3 square 9 + 9. இதை ஆட் பண்ணால் 6. இங்கே 2 3s are 6 6 + 1 7 9 + 9 18 18 into 6 by 7 108/7. therefore கொடுத்த சம்மோட இப்படி ஃபேக்டரைசேஷன் பண்ணி இது லிமிட் அப்ளை பண்ணி வந்திருக்க ஆன்சர் வந்து 108/7. this is the answer. இந்த சாப்டர் ஃபுல்லாகவே யூ ரிவைஸ் தி அல்ஜிபிரிக் ஃபார்முலா, ட்ரிக்னாமெட்ரிக் ஃபார்முலா, இந்த ஃபேக்டரைசேஷன் மெத்தட்ஸ் எல்லாமே தரவாக இருந்துச்சுன்னா இந்த சாப்டர் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதை முடிச்ச அடுத்து வந்து லிமிட்ஸை டெரிவேட்டிவ்ஸ் ஆரம்பிக்க போகிறோம். டெரிவேட்டிவ்ஸில் ஃபஸ்ட்டு பார்ட் வந்து இந்த டெரிவேட்டிவ்ஸ் வச்சு ஃபஸ்ட்டு பிரின்சிபல்னு ஒன்று இருக்குது. அந்த ஒரு மெத்தடு நார்மலாக போகிறதுல கொஞ்சம் அட்வான்ஸாக இருக்கும். அதை நம்ம தரவு பண்ணிக்கிறோம். therefore we are going to switch over to the next one. இதை முடிச்சுட்டு இந்த எக்ஸசைஸில் இன்னும் 3 sums முடிச்சிட்டோம்னா இந்த 12.1 containing 32 sums is going to finish. ஓகே, சப்ஸ்கிரைப் RSR Max. இதில் போடுற சம்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். அதனால் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு எவ்வளோ பேருக்கு உங்கள் ரிலேட்டிவ்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வேறு ஊரில் இருந்தாலுமே இதை ஷேர் பண்ணி விடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். இந்த வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு 11th standard பசங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். இட் won't be a waste one. therefore subscribe RSR Max. tell it to your friends to subscribe this. comment on this. இந்த கமெண்ட்டை வந்து comments are valuable. therefore like, share and comment. thank you.